இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதோட மிகப்பெரிய துரோகத்தை நான் எனக்கே செஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ நல்லவனு நான் நினைச்சேன். நீ மனசார நல்லவனு நினைச்ச. பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன்னு அவங்கள நீ எப்பவுமே மதிப்பன்னு நினைச்ச. ஆனா அது எல்லாமே தப்பா போச்சு. உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ரிஷி. லக்ஷ்மி, நான் ஒரு பொண்ணா இருந்து நானே இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்கேன். நான் இதை எப்படி பொறுத்துக்கிறது? நீ எதுக்கு மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மறுக்கிற? எனக்காகவா? என்கிட்ட நன்றி கடன் பட்டிருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? எனக்காக நீ இரக்கம் காட்டுறியா? சொல்லி என்ன பார்த்து பரிதாபப்படுறியா? என்ன ஏன் இப்படி எல்லாம் பேசுற லக்ஷ்மி? நீ எதுக்காக இதெல்லாம் செய்யற? மலிஷ்கா கிட்ட ஏன் இந்த மாதிரி நீ நடந்துக்கிற? அவளை எதுக்காக நீ ஏமாத்துற? எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மறுக்கிற? சொல்ல போற நீ அவ கூட மலிஷ்கா கூட கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்க வேண்டிய உறவு கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ மலிஷ்கா கூட இருந்துட்டியே. எல்லா மரியாதைகளையும் மீறி நீ நடந்துகிட்ட. நீ எல்லா எல்லைகளையுமே மீறி இருக்க. அதுவும் இந்த மலிஷ்கா கூட. அவ உன்னை ரொம்ப லவ் பண்ற ரிஷி. அதனாலதான் அவ தன்னுடைய எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துட்டா. அவ தன்னையே கொடுத்துட்டா. பட் நீ நான் உன் கூட இருக்கும் போதே, உன்னோட மனைவி உன் கூட இருக்கும் போதே நீ எப்படி அதெல்லாம் பண்ண? சொல்லு ரிஷி, ஏன் இப்படி பண்ண? உன்னை நான் சுத்தமா வெறுக்கிறேன் ரிஷி. ரொம்பவே வெறுக்கிறேன். உன்னை விட அதிகமா நான் என்ன வெறுத்துக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை போய் நான் நல்லவன்னு நம்பி ஏமாத்திட்டேன். உன்னை லக்ஷ்மி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன? நான் என்ன கேட்கணும்? இதுக்கப்புறமா நீ சொல்றதுக்கும் நான் கேட்கறதுக்கும் என்ன இருக்குன்னு சொல்லு. அப்படியும் ஏதாவது மிச்சம் இருந்தா அது கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் உன்னை எப்படி நினைச்சனோ அது நீ கிடையாது. என்னமோ தப்பு நடக்குதுன்னு உனக்கு தோணவே இல்லையா? தப்புனா என்ன தப்பு? இல்ல திடீர்னு நேஹாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. இவ்ளோ அவசரமா? சித்தி இதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசினதே இல்லையே. அதோட திடீர்னு ஒரு பெரிய வீட்ல இருந்து வரன் வேற வந்திருக்கு. இது உனக்கு வித்தியாசமா தெரியல? அட நல்லது தானே. இந்த வீட்டுல இருக்க தலைவலி போதும்ல. எங்க சித்தியே ஒரு மாதிரி. அவங்க ஸ்பெஷலா ஏதாவது பண்ணாம இருந்தாதான் அதிசயம். சொல்ல போனா சித்தி எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் சரி, இருந்தாலும் தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சித்தி வேற ஏதோ ஐடியா பண்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல. நடக்கிற விஷயத்துக்கும் அக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுல்ல? இவ்ளோ தடவை நான் இதை யோசிச்சு பார்த்தாலும் மனசுல உன் மேல இருக்கிற வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. நீ எப்படி மலிஷ்கா கூட இப்படி எல்லாம் நடந்துகிட்ட? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது உனக்கே புரியுதா? உனக்கு இதெல்லாம் தெரியுதா? நீ மலிஷ்கா கிட்ட இருந்து அவளோட மானம் மரியாதைய பறிச்சிருக்க. ஒரு பொண்ணு எப்பவுமே தன்னுடைய மான மரியாதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா. நீ அது மொத்தத்தையுமே அழிச்சிருக்க. எனக்கு இப்படி பதில் சொல்லு. அப்ப எதுக்காக ஏன் கூட உறவு கொண்டாடின? லக்ஷ்மி, எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணம் இருக்கே, அது மிகப்பெரிய பொய். மலிஷ்காவோட வாழ்க்கையவே நீ பாலாக்கிட்ட. சொல்ல போனா உனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததே நல்லதா போச்சு. இல்லனா நீ என்னோட வாழ்க்கையும் பாலாக்கிருப்ப. லக்ஷ்மி ப்ளீஸ். உன்கிட்ட எனக்கு நிறைய பேச வேண்டி இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். நான் உன்னை எவ்வளவு மதிப்போட வளர்த்தேன்.
ஆனா நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி வந்து நின்னுட்டு இருக்கே ரிஷி. கிரண், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துடு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். மல்லிஷ்காவை தாண்டி என் சொந்தம்னு நினைச்சது, என் குழந்தைய நினைச்சது உன்னை மட்டும்தான் ரிஷி. ஆனா நீ இந்த மாதிரி ஏன்? இதோ இந்த நீலம் என்ன உன்கிட்ட அனுப்பி உன்னை தண்டிக்க சொல்ற. இவ சில நேரங்கள்ல உன்னை கொஞ்சமா திட்டுவா, அப்பவும் உனக்காக நான் பேசுவேன். உன்னை அப்படியே என் பின்னாடி நான் மறைச்சுப்பேன். ஆனா நீயும் நேரா என் கிட்டதான் ஓடி வருவ. என்னுடைய இந்த பாசத்துக்கும் இந்த அன்புக்கும் இவ்வளவு பெரிய விலையா? இப்படியா பண்ணுவ? ஏன் ரிஷி? அதோட இதை விட பெரிய சாபம் ஒரு அம்மாவுக்கு வேற எதுவும் இருக்காது. நான் எல்லாம் கேட்டேனே. இதோ இவ பேசினது கேட்டு உன்கிட்ட நான் பல தடவை கேட்டேனே. நாங்க கேட்டுக்கிட்டே இருந்தோம். நாங்க கேட்டு கேட்டு ஓஞ்சி போயிட்டோம். ஆனா நீ சொல்லவே இல்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என் பொண்ணு எதுக்காக விஷம் சாப்பிட்டா? இப்ப உயிருக்கு போராடுறா. ஆனா நீ வாய கூட திறக்கல. உண்மையை எங்க கிட்ட இருந்து மறைச்ச. ஏ ரிஷி, what did I do? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? ஆண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. போதும். முதல் முறையா இந்த நீலம் ஓபராய் தலை குனிஞ்சு நிக்கிறா. அதுவும் உன்னால. என் மகனா இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான். எப்படி ரிஷி உன்னால இந்த கேவலமான காரியத்தை பண்ண முடிஞ்சது? எஸ், நான் என்ன நினைச்சனோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நடக்க போகுது. அண்ட் இப்போ என்னோட என்ட்ரி. லக்ஷ்மி, உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்காக எல்லாரும் முன்னாடி இதை சொன்ன? Now look what you have done. உன்னாலதான் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. How could you? இவ சித்தியே கிடையாது, சரியான பச்சோந்தியா இருக்கா. அடிக்கடி கலர் மாறிக்கிட்டே இருக்கா. முதல்ல என் பின்னாடியே இருந்தா லக்ஷ்மியை கட்டிக்க நான் அவ பின்னாடி அலைஞ்சேன். இப்ப லக்ஷ்மிக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. திடீர்னு இவ குறுக்க வந்து பூனை மாதிரி நிக்கிறா. இவ என்னதான் நினைக்கிறான்னு தெரியலையே. அவ மண்டையில என்னதான் ஓடுதுன்னு தெரியல. யாரோ பண்டிதரை வீட்டுக்கு வர சொன்னதா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான். அந்த பண்டிதர் எதுக்கு வீட்டுக்கு வரான்னு தெரியல. லக்ஷ்மி கட்டிக்க எவனாவது வந்தான் வை, அந்த பண்டிதரை கொன்னுடுவேன் பாத்துக்க. என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே. முதல் சான்ஸ் தான் கையை விட்டு போச்சு. ஆனா இதை நான் விடவே மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, இந்த பல்பீந்தரோட தான் அந்த லக்ஷ்மிக்கு கல்யாணம் நடக்கும். நீ யாரை வேணா கூட்டிட்டு வா, பாத்துக்கலாம்.